டெய்லியும் ஒரே வகையான குழம்பு சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 30 நாளைக்கு 30 வெரைட்டியான குழம்பை எப்படி டேஸ்ட்டாகவும் சட்னி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பூண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 10 பல்லு பூண்டை தோல் உரித்து இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்குச்சு தக்காளி சாறையும் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி சாறு ஃபுல்லாகவே அதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் இதில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு மல்லித்தூளையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு பெப்பரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பவுடர் மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு புளிச்சாறையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க ஸ்பீடாக. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பூண்டு குழம்பு ரெடி. மிளகு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் இதில் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு ஒரு 3 பல்லு பூண்டை தோல் உரித்து போட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறு, அதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு புளிச்சாறு, தேவையான அளவுக்கு தண்ணி, இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு மஞ்சத்தூளையும் கொஞ்சமாக சேர்த்திட்டு மல்லித்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு பெப்பரையும் இதில் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பீடாக. ஒரு 2 நிமிஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மிளகு குழம்பு ரெடி. வெந்தயம் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிற ஒரு கரண்டி அளவுக்கு தக்காளி சாறு, ஒரு கரண்டி அளவுக்கு புளிச்சாறு, தேவையான அளவுக்கு தண்ணி, இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடியும் இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பீடாக. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வெந்தயம் குழம்பு ரெடி. தேங்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பட்டை கிராம்பையும் இதில் சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினாவையும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக மல்லித்தூளி இதில் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சாறையும் இதில் சேர்த்திட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்பீடாக. ஒரு 2 நிமிஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிடும். இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான தேங்காய் குழம்பு ரெடி. கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க.
கொஞ்சமாக சோம்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு ஒரு வரமிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு மல்லித்தூளையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு. இப்போ அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி. பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு வரமிளகா ஆஃப் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திட்டு மஞ்சத்தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மல்லித்தூளையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சாறையும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு பச்சை பயிரும் இதில் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பச்சை பயிறு குழம்பு ரெடி. பாசிப்பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு சாம்பார் பொடியும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி வச்சிருக்கிற ஒரு கரண்டி அளவுக்கு தக்காளி சாறையும் இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க 2 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பாசிப்பருப்பு குழம்பு ரெடி. மீல் மேக்கர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் இல்லை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இல்லை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இல்லை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு மல்லித்தூளையும் இல்லை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடியும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும். இப்போ நல்லா அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சாறையும் இல்லை சேர்த்திக்கலாம் 2 கரண்டி அளவுக்கு. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் இல்லை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லா 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்சிருக்கிற மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சுக்கிட்டு இதில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ் மீல் மேக்கர் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஓரளவு கன்சிஸ்டன்சி வந்தோடனே தேவையான அளவுக்கு மிளகாத்தூளையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம நல்லா அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சாறையும் இல்லை சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான மீல் மேக்கர் குழம்பு ரெடி. கொண்ட கடலை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க.
கொஞ்சமாக கடுகையும் இல்லை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இல்லை நம்ம சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இல்லை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சாறு 2 கரண்டியில் ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா புளிஞ்சு வச்சுருக்கிற புளிச்சாறையும் இல்லை நம்ம ஊற்றிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியில் ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம புடலங்காய் 1 கரண்டி அளவுக்கு இதில் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஸ்பீடாக 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான புடலங்காய் குழம்பு ரெடி. ஜிஞ்சர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இல்லை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக துருவி வச்சிருக்கிற ஜிஞ்சரையும் இல்லை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளையும் இல்லை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மல்லித்தூளையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும். இப்போ நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சாறை 2 கரண்டியில் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா புளிஞ்சு வச்சிருக்கிற புளிச்சாறையும் இல்லை சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்பீடாக கலந்து விட்டுக்கிட்டோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஜிஞ்சர் குழம்பு ரெடி. பொட்டுக்கடலை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இல்லை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சோம்பையும் இல்லை சேர்த்திக்கோங்க. ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இல்லை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும். இப்போ நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறு, அதுக்கப்புறமா நம்ம 1 கரண்டி அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா கொரன்னு அரைச்சி பவுட்ரு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் இல்லை சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டுக்கடலை குழம்பு ரெடி. சின்ன வெங்காயம் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இல்லை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இல்லை ஆட் பண்ணிட்டு 3 பல்லு பூண்டையும் இல்லை சேர்த்திக்கோங்க தோல் உரிச்சு. இப்போ ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தை இல்லை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறையும் இல்லை ஊற்றிட்டு நல்லா புளிஞ்சு வச்சுருக்கிற புளிச்சாறையும் இல்லை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் இல்லை ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் இல்லை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சின்ன வெங்காயம் குழம்பு ரெடி.
பூண்டு சீரகம் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டை தூள் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் நம்ம போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறையும் இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்திட்டு கொஞ்சமாக மல்லித்தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பரையும் இதில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பூண்டு சீரகம் குழம்பு ரெடி. கடலை பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இல்லை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக சோம்பையும் இல்லை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இல்லை சேர்த்திட்டு ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இல்லை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை ஆட் பண்ணிட்டு இப்போ ஒரு வரமிளகாயும் இல்லை போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிற தக்காளி சாறு தேவையான அளவுக்கு தண்ணியும் இல்லை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்பீடாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பையும் இல்லை போட்டுட்டு நல்லா ஸ்பீடாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சாறையும் இல்லை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கடலைப்பருப்பு குழம்பு ரெடி. எள்ளு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளையும் இல்லை சேர்த்திட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை நம்ம போட்டுக்கலாம். ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இல்லை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாம்பார் பொடியும் இல்லை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறு நல்லா புளிஞ்சு வச்சுருக்கிற புளிச்சாரையும் இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் இல்லை ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான எள்ளு குழம்பு ரெடி. இன்ஸ்டன்ட் மசாலா குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சோம்பையும் இதில் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க ஒரு கரண்டி தக்காளி சாறு தேவையான அளவுக்கு தண்ணி இது எல்லாமே ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்பீடாக கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான இன்ஸ்டன்ட் மசாலா குழம்பு ரெடி. செட்டிநாடு மசாலா குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் இதில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் போட்டுட்டு ஒரு வரமிளகாயும் இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகையும் இல்லை சேர்த்திட்டு
தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தூளையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் போட்டுக்கோங்க. இப்போ 1 கை அளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சாறையும் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஸ்லோவாக ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்பீடாக கலக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சாறையும் இதில் போட்டுட்டு நல்லா ஸ்பீடாக கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான செட்டிநாடு மசாலா குழம்பு ரெடி. சீரகம் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இல்லை போட்டு 1 கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இல்லை போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளியும் இல்லை போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மல்லித்தூளையும் இதில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சாறையும் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சாறையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சீரக குழம்பு ரெடி. புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கடுகையும் இல்லை சேர்த்திக்கோங்க. 2 பல்லு பூண்டையும் தோல் உரிச்சு இதில் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இல்லை சேர்த்திட்டு 1 கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடியும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா புழிஞ்சு வச்சுருக்கிற புளிச்சாறையும் இதில் ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான புளிக்குழம்பு ரெடி. கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இல்லை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இல்லை போட்டுட்டு இப்போ 1 கரண்டி அளவுக்கு கீரையும் இல்லை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூளையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 1 கரண்டி அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கிற பருப்பையும் இல்லை சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்பீடாக கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கீரை பருப்பு குழம்பு ரெடி. வரமிளகா பருப்பு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இல்லை சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக சீரகத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகா ஆஃபாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். 1 கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு
கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு. இந்த மாதிரி இப்போ நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறையும் 2 கரண்டியில் ஊற்றிக்கோங்க. நல்லா புழிஞ்சு வச்சுருக்கிற புளிச்சாறையும் இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ 1 கரண்டி அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கிற பருப்பையும் இதில் சேர்த்திட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி பருப்பை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்பீடாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான வரமிளகாய் பருப்பு குழம்பு ரெடி. அரைச்சி வச்ச புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் இல்லை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மிளகையும் இல்லை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இல்லை நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு 2 பல் பூண்டையும் இல்லை சேர்த்திக்கோங்க. 1 கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இல்லை நம்ம போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் இல்லை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சாறை 2 கரண்டி இல்லை ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா புளிஞ்சு வச்சுருக்கிற புளிச்சாறையும் இல்லை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணி ஸ்லோவாக இதில் ஊற்றிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்பீடாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான அரைச்சி வச்ச புளி குழம்பு ரெடி. அப்பளம் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகும் இல்லை சேர்த்திக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் இல்லை போட்டுட்டு 1 கை அளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இல்லை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளையும் இல்லை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சாறையும் 2 கரண்டி இல்லை ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியவும் இல்லை சேர்த்திக்கோங்க. ஸ்லோவாக இல்லை ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அப்பளத்தை இதில் போட்டுக்கோங்க. இதில் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அப்பளம் நல்லாவே வெந்திருக்கும். இந்த அப்பளத்தோட கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான அப்பளம் குழம்பு ரெடி. பூண்டு கீரை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகையும் இல்லை சேர்த்திக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சோம்பையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இல்லை நம்ம சேர்த்திட்டு 1 கையளவுக்கு பெரிய வெங்காயத்தையும் இல்லை நம்ம போட்டுக்கலாம். இப்போ 3 பல் பூண்டு தோல் இருக்காமல் இல்லை சேர்த்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் இல்லை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளையும் இல்லை நம்ம சேர்த்திட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் இல்லை நம்ம சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 1 கரண்டி அளவுக்கு கீரையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா
நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி சாறையும் 2 கரண்டி அளவுக்கு இந்த கடாயில் ஊற்றிக்கோங்க. நல்லா புழிஞ்சு வச்சிருக்கிற புளிச்சாறையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியவும் இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு கப்பில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பூண்டு கீரை துவையல் ரெடி. பார்க்க போறது தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகா, 1 கை அளவுக்கு தேங்காய் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அது எல்லாமே போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி எண்ணெய் தனியா வரணும். இப்ப இதை ஒரு பவுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. செகண்டா பார்க்க போற குழம்பு பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 1 கப் தண்ணி ஊத்திட்டு 1 கப் சாம்பார் பருப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லாவே பருப்பு வெந்திருக்கும். கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய், நெய், கடுகு, சீரகம், மிளகு, பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை போட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு கப்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி. தேர்டா பார்க்க போற குழம்பு கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 2 கப் தண்ணி ஊத்திட்டு அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நமக்கு சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, தக்காளி, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சோம்பு, பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட், நம்ம பருப்பு இது எல்லாமே போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான கீரை குழம்பு ரெடி. ஃபோர்த்தா பார்க்க போற குழம்பு சுண்டக்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில எண்ணெயை ஊத்திட்டு வெந்தயம், கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கோங்க. பாயில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புளிச்சாரை அப்படியே ஊத்திக்கோங்க. கொஞ்சமா வெல்லமை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இன்னொரு கடாயில எண்ணெயை சேர்த்துட்டு சுண்டைக்காவை அப்படியே போட்டு நம்ம நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஷேடுக்கு நம்ம வந்தது உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கிரேவில அதுல அப்படியே சேர்த்திட்டு அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் பாயில் பண்ண விட்டுட்டு ஒரு கடாயில இல்லைன்னா ஒரு கப்ல எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி. ஃபிஃப்த்தா பார்க்க போற குழம்பு வெஜிடபிள் குருமா குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில எண்ணெயை ஊத்திட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு கேரட், பீன்ஸ், குடமிளகா இது எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப தனியா ஒரு மிக்சி ஜார்ல 1 கை அளவுக்கு தேங்காய், சோம்பு,
ஒரு கை அளவுக்கு பட்டுக்கல்ல முந்திரி இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதை நம்ம கடாயில போட்டு 5 minutes பாயில் பண்ணிட்டு ஒரு கப்ல எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான வெஜிடபிள் குருமா குழம்பு ரெடி. சிக்ஸ்தா பார்க்க போற குழம்பு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு தனியா ஒரு மிக்சி ஜார் எடுத்து 1/2 hour ஊற வச்ச பருப்பும் பச்சரிசியும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தேங்காய், 2 பச்சை மிளகாய், பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இது எல்லாமே போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுக்கோங்க. இப்ப தயிரை நல்லா மோர் மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி விட்டுட்டு நல்லா போட்டு ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணி ஒரு கப்ல எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான மோர் குழம்பு ரெடி. இப்ப சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பரா இருக்கு. பருப்பு நம்ம தனியா சாப்பிடாம கருவேப்பிலை, வெங்காயம் அதெல்லாமே தாளிச்சு ஒட்டுக்கா சேர்த்து சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கீரை குழம்பு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் ரொம்ப சுவையா இருக்கு. உங்க வீட்டுல தயிர் இருந்தா கண்டிப்பா இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோர் குழம்பு செஞ்சு தாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தக்காளி குழம்பு யாருக்கு தான் பிடிக்காது. ரொம்ப ஈஸியா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. உங்க வீட்டுல எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்ப சுவையான கேரட் பீன்ஸ் போட்ட குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்ட குருமா கூட உங்களுக்கு செஞ்சு தரலாம். ரொம்ப பிடிக்கும். இப்ப சுவையான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சுண்டக்காய் குழம்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு வாட்டியா செஞ்சு சாப்பிடுங்க. இப்ப சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பூண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பூண்டு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. மிளகு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த கண்டிப்பா இந்த குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வெந்தயம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. வெந்தயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க எடுத்துக்கணும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான தேங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. இந்த தேங்காய் குழம்பு நான்வெஜ் ஸ்மெல்லோட நான்வெஜ் டேஸ்டோட ரொம்பவே சுவையா இருக்கு. நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கருவேப்பிலை நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை சாதத்துல போட்டீங்கன்னா தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரி குழம்பா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பருப்பு நம்ம டெய்லி லைஃப்ல கண்டிப்பா எடுத்துக்கணும். இந்த மாதிரி பச்சை பயிறு குழம்பா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் டேஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பாசிப்பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பருப்பு நம்ம டெய்லி லைஃப்ல கண்டிப்பா எடுத்துக்கணும். இது கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மீல் மேக்கர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்கு. இந்த மீல் மேக்கர் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மட்டன் டேஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கடலையை நம்ம நிறைய வாட்டி சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி கொண்ட கடலை குழம்பா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான இஞ்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நமக்கு ஏதாச்சும் உடம்பு சரியாதப்போ இந்த மாதிரி இஞ்சி குழம்பா செஞ்சு கொடுத்து பாருங்க. இந்த ஜுரம் இது எல்லாமே டக்குன்னு சரியாயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பொட்டுக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. அப்படியே குருமா ஸ்டைல்ல டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியும் கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சின்ன வெங்காயம் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. அப்படியே காரசாரமா வில்லேஜ் ஸ்டைல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பூண்டு சீரகம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம உடம்பு சரியில்லாதப்போ இல்ல ஜுரம் காய்ச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்க, சட்டுன்னு சரியாயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கடலை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. அந்த கடலை பருப்பு வாசனை அப்படியே கம அடிக்குது. வித்தியாசமான டேஸ்ட்லயும் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான எள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. எள்ளு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து தரும். இந்த மாதிரி எள்ளு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி குழம்பா செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான இன்ஸ்டன்ட் மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க டக்குன்னு ஒரு குழம்பு செய்யணும்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மசாலா குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான செட்டிநாடு மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நல்ல காரசாரமா வில்லேஜ் ஸ்டைல்ல இருக்கு. நாசனமத்துல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சீரகம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. சீரகம் நம்ம டைஜஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நாசனமத்துல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. புளி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த மாதிரி குழம்பா செஞ்சு கொடுத்து பாருங்க. அது நாசனமத்துல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா டெய்லி செய்யற புளி குழம்போட இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பருப்பு வச்சு செஞ்சிருக்காங்க. அதை வச்சு செஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான வரமிளகா பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. காரத்துக்காக மிளகா பொடி போடாம இந்த மாதிரி வரமிளகா போட்டு பாருங்க. நல்லா காரசாரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான அரைச்சு வச்ச புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்கு. அப்படியே ட்ரெடிஷனா வில்லேஜ் ஸ்டைல்ல ரொம்பவே சுவையா இருக்கு. நாசனமத்துல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான அப்பளம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. அப்பளம் குழம்பு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம டெய்லியும் வைக்கிறது இல்ல. நான் சொன்ன மெத்தட்ல இந்த அப்பளம் குழம்பை வச்சு பாத்தீங்கன்னா டெய்லியுமே வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் கேட்பாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பூண்டு கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம பூண்டை நம்ம உடம்புக்கு நல்லது. ரெண்டு சேர்த்து குழம்பா வச்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 30 நாளைக்கு 30 வெரைட்டியான குழம்ப உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அதே மாதிரி 30 வெரைட்டியான குழம்ப வெறும் வெஜிடபிள்ஸே இல்லாம எப்படி செய்யறதுன்னு நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.